ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் எஃப்ஓ ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோட ரேட் கட்டும் இந்தியன் மார்க்கெட்டோடைய நிலவரம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம சப்ஜெக்டுக்காக கேட்கலாம். ஸோ இன்னைக்கு யூஎஸோடைய பெட்ரோல் கட் நைட்டு வருது. பட் இதனால இந்தியன் மார்க்கெட்லயும் சரி, குளோபல் லெவலையும் சரி என்னென்ன ஒரு மாற்றங்கள் நடக்கலாம். ஸோ இந்தியன் மார்க்கெட்ல அதோடைய இம்பாக்ட் எந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நிப்டி பாத்தீங்கன்னா 25,300க்கு மேல க்ளோசிங் நடந்திருக்கு. பட் இது எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஸோ இதோடைய அதாவது பெட்ரேட் கட்டோடைய ஒரு ஹைப் பாத்தீங்கன்னா குளோபல் லெவல்லையே பெரிய லெவல்ல இருக்கு. பட் இதனால இந்தியன் மார்க்கெட்ல என்னென்ன நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர் கிட்டத்தட்ட 88 ரூபாய்க்கு மேலேயே சஸ்டைன் ஆகிட்டு இருந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் இன்னைக்கு 30 பிப்ஸ் கீழே என்ன ஆயிருக்குன்னா இறங்கி 87 ரூபாய் 75 காசு அப்படிங்கிற லெவல்ஸ்ல இன்னைக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நமக்கு என்ன ரேட் கட்ல எந்த அளவுக்கு ரேட் கட் கொடுக்க போறாங்க, அதாவது 25 பிபிஎஸ் பாயிண்ட் கொடுக்க போறாங்களா, இல்லைன்னா 50 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்க போறாங்களா, இதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ குளோபல் மார்க்கெட் லெவல்ஸ்லயே எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கிற ஒரு விஷயமாவும் அதுதான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா ஏசியன் மார்க்கெட்லயே ஜப்பானுடைய நிக்கி ஒரு 4% மேல நல்லா க்ளோசிங் நடந்திருந்தது. பட் இன்னைக்குமே என்னன்னா அது ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன் மோட்ல இருக்கு. ஸோ வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்ஸுமே இந்த ரேட் கட்டை தான் நோக்கி இருக்கு. இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து ட்ரேடர்ஸ் வரைக்கும் ஒரு வெயிட்டிங் பொசிஷன்ல தான் இருக்காங்க. இதுக்கு உதாரணமா நேற்று பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்த்துப்போம். ஒரு பெரிய லெவல்ல இல்ல, ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு தான் பை பண்ணியிருந்தாங்க. பட் அது எதை நோக்கி நமக்கு போகும் அப்படிங்கிறதையும் ஒரு இண்டிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. சரி, இப்போ ரேட் கட் 25 பிப்ஸ் வந்துச்சுன்னா என்ன நடக்கும், அதே 50 பிபிஎஸ் பாயிண்ட் வந்துச்சுன்னா என்ன நடக்கலாம், இதை நம்ம பார்த்தாகணும். முதல்ல ரேட் கட் அன்சேஞ்சுன்னு வந்தால் இப்போ இருக்கிற லெவல்ஸ்ல இருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேல போயிட்டு, அதாவது 25,400 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ்ல போயிட்டு அங்க இருந்து திரும்ப கீழே 25,000 நோக்கி வரலாம். அன்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டால், ஒருவேளை நமக்கு ஒரு 25 பிபிஎஸ் பாயிண்ட் ரேட் கட்டா அமைஞ்சிச்சுன்னா, ஆல்ரெடி ஏற்கனவே நமக்கு இந்த செப்டம்பர் மந்த் கிட்டத்தட்ட 2% மேல மார்க்கெட் ஆல்ரெடி ஏறி நிக்குது. கிட்டத்தட்ட இதை நம்ம எங்க ஒரு ஹிஸ்டாரிக்கலா நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024ல ரேட் கட் உங்களுக்கு 50 பிபிஎஸ் பாயிண்ட் ரேட் கட் வந்துச்சு. அந்த டைம் பாத்தீங்கன்னா நிப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும் 1% மேல அன்னைக்கு க்ளோசிங் நடந்துச்சு. ஸோ இப்போ அதே சினாரியோ இப்பவும் நமக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அந்த லெவல்ஸ்ல நமக்கு அப்படி ஒரு ரேட் கட் நமக்கு வந்தால் ஃபர்ஸ்ட் எதனால இந்த மார்க்கெட் ஏற போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. இது முதல்ல அது அப்படி ரேட் கட் வந்துச்சுன்னா, முதல்ல பாண்ட்ஸ் மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ்டைய இன்வெஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா வரும். இது ஒரு கேரி ஃபார்வர்ட் ட்ரேடிங்க்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி ஒரு பல்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வந்தார், அதாவது 2024ல ரேட் கட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஸோ பாண்ட்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மெட்டல் செக்டராக இருக்கட்டும், அதே மாதிரி ஐடி ஸ்பேசஸாக இருக்கட்டும், ஸோ இந்த செக்டர்ஸ்னாலதான் ஒரு ஹியூஜ் அமௌண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்டா இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு. பட் இப்போ டேரிஃப் அப்படிங்கிறத ஓரமா எடுத்து வச்சுட்டு இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ டேரிஃப் நம்ம அடுத்த லெவல்ஸ்ல தான் நம்ம வச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஏன்னா நமக்கு 50% அப்படிங்கிற டேரிஃப் போட்டு நமக்கு மார்க்கெட் இவ்வளவு தூரத்துக்கு மேல ஏற்றிட்டாங்க. பட் இதுக்கு பின்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸஸ் நிறைய செயல்பாடுகள் இருக்கு. கிட்டத்தட்ட 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் எஸ்ஐபில வரக்கூடிய மொத்த ஹோல் அமௌண்ட்டையுமே பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அடிச்சு வச்சிருந்த செல்லிங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனமே
என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கவர் பண்ணிக்கிறாங்க. பட் அதை தாண்டி இந்திய இந்தியாவை சேர்ந்த டிஐஎஸ், அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஹெவியா இன்க்ரீஸும் ஆயிருக்கு இந்த மந்த்ல. பர்டிகுலரா இப்போ இந்த ரேட் கட் கம்பல்சரி ஒரு 50 பிபிஎஸ் பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் குளோபல் லெவல்லையுமே ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்துடும். அதே மாதிரி இந்தியா லெவல்லையுமே வந்து என்ன பாண்ட்ஸ் மார்க்கெட், மெட்டல் செக்டர், அதே மாதிரி ஆல்ரெடி வந்து ஆட்டோ செக்டர் வந்து ஏறிதான் இருக்குது. ஐடி ஸ்பேஸும் வந்து இன்னும் அதுக்கு பெனிஃபிட் வரும். ஏன்னா உங்களுக்கு டாலர் இருப்பு வந்து உங்களுக்கு உள்ள வரும்போது டாலர் வந்து ஒரு பெரிய லெவல்ல உங்களுக்கு இறங்கலனாலும் சரி, பட் ஐடி ஸ்பேஸுக்கு இது ஒரு நல்ல ஒரு அதாவது ஒரு ரிட்டர்ன் ஆகக்கூடிய லெவல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடா வந்து அமையும். ஸோ ஐடி ஸ்பேஸும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது. அப்படி நமக்கு ஒருவேளை ரேட் கட் வந்துருச்சுன்னா 50 பிபிஎஸ் பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஹிஸ்டாரிக்கலா நம்ம பார்த்தோங்க 24ல என்ன ரேட் கட் வந்துருந்துச்சோ அதன்படியே பார்க்கும்போது 1% உங்களுக்கு ஏறினாலும் இப்போ இருக்கக்கூடிய 25,300 அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஃபிகர்ல இருந்து இங்க இருந்து உங்களுக்கு ஒரு 1% போட்டாலும் 250 பாயிண்ட்ஸுக்கு மேல உங்களுக்கு மேல ஏறி ஆகணும். இது உங்களுக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு ரெசிடன்ட் ஜோனா இருக்கக்கூடிய 25,600 லெவல்ஸ் வரைக்கும் மேல வர மாதிரி சான்சஸ் இருக்கு. பட் அதுக்கப்புறமா என்ன கரெக்ஷன் மோட் வரப்போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம். ஸோ ரெட் கட் கம்பல்சரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. வரட்டும். ஸோ நாளைக்கு ஃப்ரீ மார்க்கெட் வீடியோ வந்து போடலாம்னு இருக்கோம். ஸோ ஃப்ரீ மார்க்கெட் வீடியோவில் நாளைக்கு என்னென்ன லெவல்ஸஸ் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாமா, இல்லை என்ன ஒரு பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணலாங்கிறத நம்ம ஃப்ரீ மார்க்கெட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.